லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் 232 ரூபாய் பட்ஜெட் உள்ள இந்த பம்ப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா. முன்னாடி நம்ம ஆல்ரெடி டயரில் காற்று இருக்குது, அந்த காற்றை ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா காற்றையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்துட்டிங்கன்னா தெரியும், காற்றே இல்லை சுத்தமாக. நம்ம வாங்கின பம்பை வச்சு ஃபில் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே லாக் போட்டு வச்சுருக்காங்க, இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ சுத்தமாக டயரில் காற்றே இல்லை. இதை தூக்கி மவுத்துக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டயர் பார்த்துட்டோம்னா 25 PSI அடித்தா போதும் காற்று. அதே பேக் டயர் பார்த்திங்கன்னா 28லேருந்து 41 PSI வரைக்கும் அடித்தா போதும். அது நீங்கள் லோடு கேரி பண்ணுறதை பொறுத்து காற்று ப்ரெஷர் ஃபில் பண்ணிக்கணும் ரேர் டயரில். அதே ஃப்ரண்ட் டயரில் 25 வச்சா போதும். பம்ப் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் கேஸ் மூவ் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். சுத்தமாக காற்று ரிமூவ் பண்ணி விட்டதுனால ஜீரோலேயே நிற்குது. அடித்து பார்ப்போம் ரொம்ப நேரம். 232 ரூபாய் பொருள் ஒர்த்தா இல்லையா இன்றைக்கி தெரியும். அடிக்கிற அடியில் பம்ப் மண்ணுக்குள்ளே போகுது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். 20 கிட்ட வந்திருக்கு ப்ரெஷரு பாருங்கள். 20 கிட்ட நிற்குது ப்ரெஷர், தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு 5 அடித்தா இன்னொரு 5 அடித்தா போதும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அழுத்தவே முடியல, காற்று ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அந்த லாக்கை நான் ரிமூவ் பண்ணாமையே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் நிற்குதுன்னு. எக்ஸாக்டாக 25 கிடையாது, ஒரு 27, 8 அந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்கேன். லாக்கை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக காற்று 25 PSI வரும் நிரப்பிட்டோம். இதோடைய கண்டிஷனை செக் பண்ணலாம். இப்போது காலில் மிதித்த மண்ணு தான். என்ன கேட்டால் 232 ரூபாய்க்கு இந்த பொருள் ஒருத்தன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதுலேயே இந்த PSIன்னு இருக்க பார்த்தீங்களா, அந்த PSIன்னா என்னன்னு இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.